ஏன் மனிதன்ற அடையாளம் எல்லா இடத்துலயுமே இருக்கணும்யா. அது எப்படி வீட்டுக்குள்ள பூட்டிட்டு வர முடியும் அப்படின்னு சொன்னா, நீங்க ஜாதி மதத்தை இறுக்கி புடிச்சுக்கிட்டு இருக்கிறீங்க தானே அர்த்தம். அது எங்க விட்டுட்டு வந்திருக்கிறீங்க நீங்க? 50 லட்சம் இலக்கு, அதுல 20 லட்சம் தான் வந்திருக்கு. அப்படிங்கும் போது பெர்சன்டேஜ் பார்த்தோம்னா 40% கூட வரலையே. அப்ப எப்படி 50% தாண்டிட்டோம் அப்படின்றாரு. அந்த 19 லட்சம் அப்படின்றது அவருக்கு ஏமாற்றம் தான். இது அடுத்து 50 லட்சத்தை எட்டணும் அப்படின்றது ஒரு பெரிய டாஸ்க். ஆனா அது எந்த அளவிற்கு அரசியல் செயல்பாடாக ஆகும், அல்லது அரசியல் செயல்பாடுக்கு இது எப்படி ஒரு அடித்தளமாக அமையும் அப்படின்றது கேள்விக்குறிதான். இப்போ சீமான் நாம் தமிழர் கட்சி எடுத்துக்கிட்டீங்கன்னாக்க, சுற்றுச்சூழல் தொடர்பாக அவங்க முன்னெடுப்புகள் இருக்கே, அதை விட அதிகமாக வேற யாரு முன்னெடுப்பு செய்திருப்பா? இல்ல. இப்போ அதனால இயக்க செயல்பாடு அப்படின்றது ஒண்ணு, அரசியல் செயல்பாடுன்றது வேற. இப்ப இந்த ஜென்சி அப்படின்ற அந்த கிரவுட் இருக்குது இல்லையா, அவங்களதான் இவர் டார்கெட் பண்றாரு. இப்ப அவங்கள ஈர்த்து இந்த செயல்பாடுகள் மூலமாக நான் அதாவது வி த லீடர் அப்படின்ற அந்த இயக்கத்துக்குள்ள கொண்டு வர்றது. இப்ப நம்ம சமூகத்துல வெளியில பொது இடத்துல நாம நம்ம மத அடையாளங்களை விட்டு கொடுக்காமலே நாம தோழர்களாக இருக்க முடியும். இந்த வி த லீடர்ஸ்ல லீடர்களாக இருக்க முடியும்னு ஏங்க சொல்ல மாட்டேன்றாரு அவரு. இதுல எதுக்கு இப்படி இப்ப பித்தலாட்டத்தனம் பண்ணணும்? இதுல எதுக்கு இரட்டை வேடம் போடணும்? இது அட்டர் ஹிப்பாக்ரசி. இது சீட்டு. நம்மளை நல்ல உறுதியாக இருக்கிறாரு, தெளிவாக இருக்கிறார். அவருக்கு அந்த விஷன் தெளிவா இருக்கு. பொலிட்டிக்கல் விஷன் அது தெளிவாக இருக்கு. அதனால அது எல்லாத்தையுமே செய்வார். அவர் செயல்பாடுகள் நம்ம எல்லாமே நல்ல செயல்பாடுகள் எல்லாத்தையுமே நம்ம வாழ்த்துவோம். நம்மளுமே கூட இருப்போம். லீடர்ஸ் அமைப்பின் சார்பில் தலைமை சேவகன் அண்ணாமலை தலைமையில கோதையிலா தமிழகம் என்ற முதல் மாநாடு பொள்ளாச்சியில நடைபெற்றுச்சுலப்பா. அந்த கூட்டத்துல அவர் அண்ணாமலை அவர்கள் பேசின விஷயம், அந்த கூட்டம் நடந்த விதம், அதை பத்தி எல்லாம் நம்ம டிஸ்கஸ் பண்ணிடலாம்ப்பா. முதல்ல அவர் பேசின விஷயம் இப்போ அந்த வி த லீடர்ஸ் இயக்கத்துல 19 லட்சம் பேர் இணைந்திருக்கிறாங்க. நம்ம 50 லட்சமா அந்த இலக்கை அடையணும். அப்போதான் மக்கள் நம்ம அழைக்கிறாங்க, அரசியலுக்கு வரணும் அப்படின்னு நம்மளை ஏத்துக்கிறாங்க அப்படிங்கிறத அவர் சொல்றாரு. ஆனா யாரையும் கட்டாயப்படுத்தி நம்ம கூப்பிடக்கூடாது. ஆனா தன் ஆர்வமா அவங்க இணையணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் அவரு சொல்றாருல்லப்பா. ஆமா. இதுல எப்படின்னா அண்ணாமலை அதுல சொல்லி இருக்கிறாரு பாத்தீங்களா, ஏறத்தாழ 50 விழுக்காடுக்கு மேல நம்ம அச்சீவ் பண்ணிட்டோம் அப்படின்றாரு. ஆனா 19 லட்சம் தான் உறுப்பினரா சேர்ந்திருக்கிறாங்க. 50 லட்சம் உறுப்பினர்களாவது இலக்கு. அப்படிங்கும் போது 50% எங்க வருது? 19% 20 லட்சம்னே வச்சுக்கோங்கப்பா. 20 லட்சம் அப்படின்னா 50 லட்சம் இலக்கு, அதுல 20 லட்சம் தான் வந்திருக்கு. அப்படிங்கும் போது பெர்சன்டேஜ் பார்த்தோம்னா 40% கூட வரலையே. அப்ப எப்படி 50% தாண்டிட்டோம் அப்படின்றாரு. ஓகே, அதை விட்டுருங்க, அந்த கணக்கு விட்டுருவோம். ஓரளவு அந்த என்2 அது எல்லாத்தையும் சேர்த்து வச்சு அப்படி சொல்றாரு, 50% தாண்டிட்டோம் அப்படின்ட்டு ஒரு பாசிட்டிவா சொல்றாருன்னு எடுத்துக்கலாம். ரெண்டாவது பாயிண்ட், இவர் எதிர்பார்த்த அளவிற்கு ரெஸ்பான்ஸ் இல்ல அப்படின்றத மறைமுகமாக அவர் வெளிப்படுத்துறாரு. அப்படித்தான் நான் புரிஞ்சுக்கிறேன். அது இது அறிவிச்ச உடனே அவரு 19 லட்சம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா இப்ப ஸ்டாக்னேட் ஆகி நிக்குது. அதுக்கு மேல போறது ரொம்ப சிரமப்பட்டுதான் போய்கிட்டு இருக்கு, விரைவா நடக்கல. இப்போ இது அவருக்கு ஒரு ஏமாற்றம். இப்ப இதை நியாயப்படுத்துறது மாதிரி அதுக்குதான் சொல்றாரு, நம்ம யார்ட்டையுமே போய் கேட்கல, நான் போன் பண்ணல, நான் யாரையும் கூப்பிடல, நம்மளுமே பெருசா எல்லாம் விளம்பரம் பண்ணல, அவங்களா வரணும் அப்படின்னு அந்த 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 சப்பக்கட்டுகள் எல்லாம் கட்டுறது எப்படின்னா அந்த ஏமாற்றத்தை வேற விதத்துல வெளிப்படுத்துறாரு. அவ்வளவுதான். இப்போ அந்த 19 லட்சம் அப்படின்றது அவருக்கு ஏமாற்றம் தான். இது அடுத்து 50 லட்சத்தை எட்டணும் அப்படின்றது ஒரு பெரிய டாஸ்க். அப்புறம்தான் அரசியல் கட்சியா வருவோம் அப்படின்ற சூசகமா அவரு சொல்றாரு. சூசகமா இல்ல, ஆல்மோஸ்ட் வெளிப்படையாகவே அதை சொல்றாரு. 50 லட்சத்துக்கு அப்புறம் தான் சேருவோம், கட்சி ஆகும். இப்ப இந்த 50 லட்சம் இயக்கத்துல வருங்கிறதையும் சொல்றாருலப்பா. அப்ப 50 லட்சம் எப்போ வருதோ அப்பதான் கட்சியாக வருவாங்க, இல்ல அதற்கு முன்பே, அதாவது தேர்தலா வருது அதுக்கு முன்பே கட்சியாக மாறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கலாம்.
அதான் அவருடைய நம்பிக்கை என்ன அப்படின்னா, மறைமுகமா செய்தி என்ன சொல்றாரு அப்படின்னா, சீக்கிரமே 50 லட்சத்தை கொண்டு வந்துருங்கடா, நம்ம வந்து கட்சியை ஆரம்பிக்கணும். அடுத்து 2031 தேர்தலில் கண்டிப்பா கட்சியாக தேர்தல்ல களம் காண்போம் அப்படின்றத சொல்றாரு. ஆட்சி மாற்றம் வரும்ன்றத சொல்றாரு இல்லையா? அப்ப அதுக்கு முன்னாடி அந்த 50 லட்சத்தை எட்டி ஆகணும். 50 லட்சம் எவ்வளவு சீக்கிரமா வருதோ அப்பதான் கட்சியாக மாறி கட்சி செயல்பாடுகள்னு ஒண்ணு இருக்கு. இப்ப வந்து இயக்க செயல்பாடுகள் தான். இப்ப நடந்துட்டு இருக்கிறது எல்லாமே அவர் சொல்லி இருக்கிறது எல்லாமே இயக்கத்தினுடைய செயல்பாடுகள். இந்த மரம் நடுறது, மட்டை நடுறது, குளம் தோன்றது அப்படி சொல்லல. அதெல்லாமே வரும்னு நினைக்கிறேன். சோ இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே இயக்கத்தினுடைய செயல்பாடுகள். இப்ப அரசியல் கட்சியான பிற்பாடு அரசியல் கட்சியினுடைய செயல்பாடுகள்னு ஒண்ணு இருக்குது இல்லையா? அதுக்கு போகணும். அப்புறம் தேர்தல் அறிவிச்சுட்டாங்கன்னா அப்புறம் இந்த வாக்கு வங்கியை மையமாக வைத்த அரசியல், அது வேற ஒரு டைனாமிக்ஸ். அதுக்கு போகணும். அதுக்கெல்லாம் ரெடி ஆகணும்னா எவ்வளவு சீக்கிரமா இந்த 50 லட்சம் அப்படின்ற அந்த டார்கெட்டை ஏற்றமோ அந்த அளவிற்கு நல்லது அப்படின்றதுதான் செய்தியை சொல்றாரு அவர். இப்ப இந்த 50 லட்சம்ன்றது சீக்கிரமே வரணும். அதுவுமே கூட நம்ம செயல்பாடுகளை பார்த்து மக்கள் இதுல மெம்பர்களா சேரணும் அப்படின்றாரு. இப்ப 50 லட்சம் வந்துட்டாங்கனாலுமே நம்முடைய இது என்னன்னா, அதை நம்ம அடுத்து விரிவா டீட்டெயிலா பேசுவோம். இது இந்த 50 லட்சம் இயக்கத்தில உறுப்பினர்கள் ஆவது என்பது அண்ணாமலை ஆரம்பிக்கக்கூடிய கட்சியினுடைய உறுப்பினர்களாக ஆவது அப்படின்றது வேற வேற. இந்த 50 லட்சம் இயக்கத்துல இருக்கிறவங்க அப்படியே 50 லட்சம் கட்சியினுடைய உறுப்பினர்களாக வந்துருவாங்களா அப்படின்றது அது வேற வேற டைனாமிக்ஸை பொறுத்து இருக்கு. அதை டீட்டெயிலா நம்ம அப்புறமா இந்த வீடியோல பேசுவோம். இப்போதைக்கு இந்த அவர் பேச்சு, இந்த டார்கெட் அப்படின்றது 50 லட்சம் அப்படின்றது சொன்னது ஒரு ஏமாற்றத்தை வெளிப்படுத்தக்கூடியதாக இருக்கு. அவருக்கு இன்னும் கொஞ்சம் பெட்டரான ஒரு ரெஸ்பான்ஸை எதிர்பார்த்திருப்பாரு அப்படின்றதுதான் நமக்கு தெரிய வருதுப்பா. அடுத்து வந்து அந்த 6 மாதத்துக்கு ஒவ்வொரு மாதத்துக்கும் ஒவ்வொரு செயல் திட்டம் அப்படிங்கிற முறையில வந்துட்டு மக்களுடைய பிரச்சனைகளை மையப்படுத்தி ஒவ்வொரு மாதம் ஒவ்வொரு பிரச்சனைகளை பத்தி பேச முடியும். 6 மாதத்துக்கு இலக்கை நோக்கி நம்ம போயிட்டு இருக்கிறோம் அப்படிங்கிற பேர்லதான் முதல் மாதமா ஜூலை மாதம் வந்து இந்த மது ஒழிப்பு அப்படிங்கிறதுக்கான மாதமா எடுத்திருக்காங்க. அடுத்தடுத்து சுற்றுச்சூழல் மாநாடு நடத்தப்படும். அடுத்து பெண்கள் குழந்தைகள் நலன், இது மாதிரி 6 மாதத்துக்கு ஒவ்வொரு திட்டங்களா வச்சிருக்கிறாங்க அப்படிங்கறத அதை நோக்கி இவங்க பயப்போம் மக்கள் பிரச்சனைகளை எடுத்துக்கொண்டு அது மூலமாவும் நம்ம வந்து நம்மள்ட்ட வந்து இணையணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் அவர் சொல்றாருல்லப்பா. அதெல்லாம் ஒரு நல்ல விஷயம் தான்ப்பா. அது அவரு மூவ்மெண்ட், அதாவது மக்களுடைய பிரச்சனைகளை மையப்படுத்தி மக்களோடு இணைந்து இந்த இயக்க செயல்பாடுகளை முன்னெடுக்கிறது அப்படின்றது இயக்கத்தினுடைய செயல்பாடுகளை பொறுத்த மட்டும் சூப்பரான விஷயம். ஆனா அது எந்த அளவிற்கு அரசியல் செயல்பாடாக ஆகும் அல்லது அரசியல் செயல்பாடுக்கு இது எப்படி ஒரு அடித்தளமாக அமையும் அப்படின்றது கேள்விக்குறிதான். ஏன்னா இந்த மாதிரியான முன்னெடுப்புகள் எக்கச்சக்கமான என்ஜிஓஸ் செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. காவேரி காலிங் உதாரணமா எடுத்துக்கங்க, ஈஷால இருந்து அவ்வளவு சுற்றுச்சூழலுக்காக முன்னெடுப்புகளை செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. இதே மாதிரி பல என்ஜிஓஸ் நம்ம சொல்லலாம். ஒவ்வொன்றுக்குமே ஒரு மாதிரி இருக்குது. இப்போ சீமான் நாம் தமிழர் கட்சி எடுத்துக்கிட்டீங்கன்னாக்க சுற்றுச்சூழல் தொடர்பாக அவங்க முன்னெடுப்புகள் இருக்கே, அதை விட அதிகமாக வேற யாரு முன்னெடுப்பு செய்திருப்பா இல்ல? இப்போ அதனால இயக்க செயல்பாடு அப்படின்றது ஒண்ணு, அரசியல் செயல்பாடுன்றது வேற. இப்போ இந்த இயக்க செயல்பாடுகளை பார்த்து அவங்க இந்த இயக்கத்துல உறுப்பினர்களாக வரணும். அந்த 50 லட்சம் இலக்கு எட்டுறதுக்கு இந்த செயல்பாடுகள் எல்லாம் சின்ன அளவுல பெரிய அளவுல அவரெல்லாம் சொல்றாரு. தெருமுனையில பேசுறது, திண்ணையில பேசுறது, ஆட்டோல பேசுறது, வண்டியில டிராவல் பண்ணும்போது பேசுறது, அப்ப அவர் ரேஞ்சுக்கு பிளேன்ல போகும்போது பேசுறது, இந்த மாதிரி பக்கத்துல இருக்கிறவங்கள்ட்ட பேசி அதன் மூலமாக அவங்களா ஈர்க்கப்பட்டு உறுப்பினராக வரணும், இந்த இயக்கத்துல உறுப்பினரா வரணும் அப்படின்றத சொல்றாரு. இப்ப அந்த மாதிரி இந்த செயல்பாடுகள் மூலமாக ஈர்க்கப்பட்டு 50 லட்சத்தை எட்டிட முடியுமா அப்படின்னா முடியாது அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். ஆனா இதவே அரசியலாக மாற்றி செய்யணும். அதாவது அவருடைய பேச்சுல நீங்க கவனிச்சீங்களா? நீங்க அடுத்த கேள்வியில கேட்பீங்கன்னு நினைக்கிறேன். அதாவது அவரு அந்த தாவிகாவினுடைய ஓட் பேங்காக இருக்கக்கூடிய அல்லது தாவிகாவுடைய பெரும் சப்போர்ட்டாக இருக்கக்கூடிய அந்த ஜென்சி அப்படின்ற அந்த ஒரு ஒரு கூட்டம், அது வந்து சொல்ல போனா
அது ஒரு மித்திக்கல் தான். அது ரியல் கூட்டம்னு கூட நம்ம சொல்ல முடியாது. ஒரு கன்ஸ்ட்ரக்டட் கூட்டம். அப்படி ஒரு கட்டம் அமைக்கப்பட்டிருக்கு. அந்த கட்டம் அமைக்கப்பட்டதை அதை எல்லாருமே நம்ம நம்பிக்கிட்டு இருக்கிறோம், ஏற்றுக்கிட்டு இருக்கிறோம். அதை கட்டு உடைக்கணும். அதை நம்ம வேற வேற காணொலிகள்ல நம்ம அடுத்தடுத்து நம்ம செய்வோம். இப்போதைக்கு அதை எடுத்துக்கிடுவோம். இப்போ இந்த ஜென்சி அப்படின்ற அந்த கிரௌட் இருக்குது இல்லையா, அவங்களதான் இவர் டார்கெட் பண்றாரு. இப்ப அவங்கள ஈர்த்து இந்த செயல்பாடுகள் மூலமாக நான் அதாவது வி த லீடர் அப்படின்ற அந்த இயக்கத்துக்குள்ள கொண்டு வர்றது அப்படி பாக்குறாரு. இப்போ அந்த அந்த மாதிரியான அரசியல் படுத்தப்பட்ட இயக்க செயல்பாடாக இருக்கும்போது ஒருவேளை அந்த 50 லட்சம் அப்படின்ற அந்த டார்கெட்டை எட்ட முடியும். அடுத்து வந்து அவர் சொல்றாரு, நான் முதல்ல இந்தியன், இரண்டாவது தமிழன் அப்படிங்கறத சொல்றாரு. ஜாதி மதம் எல்லாத்தையும் ஓரங்கட்டி வச்சுட்டுதான் வந்து வரணும் அப்படிங்கறதையும் அவரு குறிப்பிட்டு சொல்றாருலப்பா. ஆமா, அவரு முதல்ல இந்தியன், இரண்டாவது தமிழ்னு சொல்லல. அப்படி இந்தியன் என்பதில் பெருமை அடைகிறார். அதை மறுக்கிறதுக்கெல்லாம் ஒண்ணு இல்லை, அதை வெளிப்படையாகவே தெரிவிப்பேன் அப்படின்னு இந்திய தேசியத்தை சொல்றாரு. அதுல பெருமை கொள்றாரு. இந்த இந்திய தேசத்துல தமிழகத்தை முதன்மை மாநிலமாக கொண்டு வர்றது, அதுக்குதான் நான் பாடுபடுறேன், நம்ம இயக்கம் பாடுபடும் அப்படின்றத சொல்றாரு. அதுல தமிழன் அப்படின்ட்டு பிரிச்செல்லாம் பார்க்கல. இந்தியராக அவர் இருக்கிறதுன்றதே தமிழர் அப்படின்றதுதான் அர்த்தம். அதாவது இந்திய தேசத்துல அவர் தமிழராக இருக்கிறார். ஆனா முதலாவது ரெண்டாவது அப்படின்ட்டு அவரு பிரிச்சு சொல்லல. அது ஒரு தெளிவு நமக்கு வேணும். ரெண்டாவது, இந்திய தேசியத்தையும் தமிழ் தேசியத்தையும் இரு முரண்களாக அவர் பார்க்கல. அதாவது இந்த தமிழை முக்கியத்துவப்படுத்தக்கூடிய இயக்கங்களும் கட்சிகளும் தமிழ் தேசியம் அப்படின்றத இந்திய தேசியத்திற்கு எதிர் முனையில நிறுத்துவாங்க. இவர் அப்படி பார்க்கல. அந்த அரசியலுக்குள்ளே போக வேண்டாம் அப்படின்றார். அடுத்து அவர் பேச்சுல சொல்லும்போது இந்த அரசியல்லாம் வேண்டாம், அது சாக்கடை அரசியல் அப்படின்னு, அந்த சாக்கடைன்றது கூட அந்த வார்த்தையெல்லாம் கூட அவர் பயன்படுத்துறாரு. அந்த அரசியலுக்குள்ள போகல, அதனால நம்மளும் அதை விட்டுருவோம். அப்ப இவரு அந்த இந்திய தேசியம் அப்படின்றத எடுத்துக்கிறாரு. தமிழக மாநிலத்தினுடைய நலன்களை முன்னிறுத்தி அதை முதன்மை மாநிலமாக கொண்டு வர்றது, ஒட்டுமொத்த தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சி, இந்த பாரதத்துல தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சி அப்படின்றது அந்த மேப் அவருக்கு கிளியரா இருக்குது, அந்த விஷன். அது ஓகே. அடுத்து இந்த ஜாதி மதத்தை பத்தி சொல்றாரு பாத்தீங்களா, அதுலதான் கொஞ்சம் நெருடல் இருக்கு. அவர் என்ன சொல்றாரு, நான் இந்த காக்கி சட்டையை போலீஸ் ஆடையை போட்டவன் அப்படி இப்படின்னு எல்லாம் சொல்றாரு. இது வந்து இந்த ஜாதி மதம் எல்லாம் விட்டுட்டு வந்த உடம்பு அப்படின்றது. அப்புறம் இந்த கூட்டத்துக்கு வர்றதுக்கு முன்னாடி, இயக்கத்துக்கு வர்றதுக்கு முன்னாடி அவர் என்ன பண்ணிருக்கிறாரு, ஜாதி மதத்தை எல்லாத்தையும் வீட்டுக்குள்ள வச்சு கூட்டிட்டு வந்திருக்கிறாரு. அப்புறம் இவர் வீட்டை திறந்த உடனே திரும்ப இந்த ஜாதி மதம் எல்லாம் வந்துருமா அவருக்கு? அப்போ இவர் வீட்டுக்கு இந்து சாமியை கும்பிடுவேன்னு சொல்றாருலப்பா. இல்ல அதை பொறுங்க நான் முடிச்சுக்கிறேன். இப்போ அவர் வீட்டுக்குள்ள பூட்டிட்டு வந்துட்டாருப்பா, பொது வெளியில வந்துட்டாரு. அங்க வந்து ஜாதி கிடையாது, மதம் கிடையாது. ஓகே, அந்த இயக்கத்துல இருக்கிற எல்லாருமே அது மாதிரி வீட்டுல பூட்டிட்டு வந்துட்டாங்க. அதனால பொதுவா வெளியில வரும்போது அவங்களுக்கு ஜாதி மதம் எதுவுமே கிடையாதுப்பா. வீட்டுக்குள்ள போயிட்டாங்க, திரும்ப ஜாதி மதம் வந்துடுதா? அப்ப வீட்டுல விருந்தாளிங்க வர்றாங்க, சொந்த பந்தங்கள் வர்றாங்க. அவங்க வீட்டுக்கு வர்றவங்க இவங்க இன்னொரு வீட்டுக்கு போறாங்க. அப்படி வீட்டுக்கு போகும்போது வரும்போது அந்த சமூக கொடுக்கல் வாங்கல் குடும்ப அளவுல நடக்குது பாத்தீங்களா? அதுல எல்லாத்துலயுமே ஜாதியும் மதம் இருக்குமா? அப்போ இவங்க கல்யாணம் காட்சிக்கு அடுத்த லெவல், பொண்ணு கொடுக்கறது, பொண்ணு எடுக்கிறது, அப்படி அந்த மாதிரி வரும்போது குடுக்கல் வாங்கல்னு வரும்போது அங்க ஜாதி வந்துருமா, மதம் வந்துருமா? அப்போ நீங்க என்ன அர்த்தத்துல, நான் வீட்டுக்குள்ள பூட்டிட்டு வச்சுட்டு வந்துட்டேன், வெளியில வந்து ஜாதி மதம் இருக்காது, நான் அதெல்லாம் கழட்டி வச்சுட்டு வந்துட்டேன், மனிதன்ற அடையாளத்தோட வர்றேன் அப்படின்னு இருக்க. ஏன் மனிதன்ற அடையாளம் எல்லா இடத்துலயுமே இருக்கணும்யா? அது எப்படி வீட்டுக்குள்ள வந்து பூட்டிட்டு வர முடியும் அப்படின்னு சொன்னா, நீங்க வந்து ஜாதி மதத்தை இறுக்கி பிடிச்சுக்கிட்டு இருக்கிறீங்கன்னு தானே அர்த்தம். அது எங்க விட்டுட்டு வந்திருக்கிறீங்க நீங்க? ஜாதி மதம் இருக்கு, அந்த இருக்கு வீட்டுக்குள்ள இருக்குது அப்படின்னா நீங்க கொடுக்கல் வாங்கல், பொருளாதார ரீதியாக கொடுக்கல் வாங்கல், சமூக ரீதியாக கொடுக்கல் வாங்கல், எல்லாத்துலயுமே அந்த ஜாதி இருக்கு, மதம் இருக்குன்னு தானே அர்த்தம். அப்புறம் எப்படி சமூகம் மாறும்? எப்படிங்க மாறும்? நீங்க உங்க ஜாதிக்காரனுக்கு தான் பொண்ணை கொடுப்பீங்க, உங்க ஜாதிக்காரன் தான் மாப்பிள்ளை எடுப்பீங்க அப்படின்னா அப்புறம் எப்படி நீங்க வந்து இது மாறும்? அப்ப ஒரே மதத்துக்குள்ளதான் நீங்க வந்து குடுக்கல் வாங்கல் வச்சுக்க போறீங்க அப்படின்னா எப்படி மாறும்? நான் வந்து மதம் மாறணும், இந்த ஜாதி மாறணும், ஜாதி விட்டு ஜாதி கல்யாணம் பண்ணணும் அப்படின்றதெல்லாம் நான் ப்ரொமோட் பண்ணல.
அப்படி நடந்துச்சுனாக்க ரொம்ப நல்லது. ஏன்னா இவென்ச்சுவலா அப்படிதான் ஆக போகுது. குடுக்கல் வாங்கல் அப்படிதான் ஆகும். சமூக மாற்றம்ன்றது அப்படித்தான் வரும். அகமன முறை இருக்கிறது வரைக்கும் சமூக மாற்றம்ன்றது ரொம்ப சிரமமான காரியமாக தான் இருக்கும். அம்பேத்கர் முன்வைக்கக்கூடிய தீர்வு எல்லாமே கூட இதுல எல்லாம் வருது. ஓகே, அந்த டிஸ்கஷனுக்குள்ள நம்ம போகல. இந்த ஒரு ஆஸ்பெக்ட மட்டும் எடுத்துக்கிடுவோம். வீட்டுக்குள்ள பூட்டி வச்சுட்டு வந்துட்டேன் அப்படின்னா வீட்டுக்குள்ளே இருக்கக்கூடாதுயா. இந்த வேறுபாடு இருக்கக்கூடாது. நீங்க மதத்தை பின்பற்றுங்க. ஏன் ஒரு இந்துவாக வீட்டுக்குள்ள இருக்கிறவன் வெளியில ஏன் இருக்கக்கூடாது? என்ன பிரச்சனை? வெளியில பெருமையோடவே நான் ஒரு இந்துங்க, ஆனா ஒரு இஸ்லாமியர் சகோதரர் கூட நான் கை கோர்த்து தோல்ல கை போட்டுட்டு நிக்க முடியும். அவர் ஒரு இஸ்லாமியனா இருக்கலாம், ஒரு கிறிஸ்தவரா இங்கே ஒருத்தர் இருக்கலாம், நானும் இந்துவாக இருப்பேன். நம்ம சமூகத்துல வெளியில பொது இடத்துல நம்ம மத அடையாளங்களை விட்டு கொடுக்காமலே நாம தோழர்களாக இருக்க முடியும். இந்த வீத லீடர்களாக இருக்க முடியும். ஏங்க சொல்ல மாட்டேன்றாரு அவரு? இதுல எதுக்கு இப்படி இப்ப பித்தலாட்டத்தனம் பண்ணணும்? இதுல எதுக்கு இரட்டை வேடம் போடணும்? இது அட்டர் ஹிப்போக்ரசி. இது சீட், செல்ஃப் டிசெப்ஷன். இது மாற்றத்திற்கு எந்த விதத்திலிருந்து உதவியாக இருக்காது. இது மாற்றத்திற்கு எதிரான ஒரு செயல்பாடு. உன்னுடைய அடையாளத்தை நீ எப்படி மறைச்சிட்டு வருவ? நானாகத்தான் இருக்கணும். எங்க இருந்தாலுமே நானாகத்தான் இருப்பேன். அதுல என்ன பிரச்சனை? அப்போ ஒரு இஸ்லாமியன் இஸ்லாமியன் வீட்டை விட்டுட்டு வரணும் அப்படின்னா அந்த இஸ்லாமிய அடையாளத்தையுமே உள்ள விட்டுட்டு வெளியில வரணுமா? அப்படி எல்லாம் இல்லைங்க. இவர் வரும்போது திருநீரெல்லாம் பூசிட்டு தானே வர்றாரு, பொது வெளிக்கு வரணும். அப்ப இந்துவாகத்தானே இருக்கிறாரு. இப்ப எதுக்கு அந்த வீட்டுல விட்டுட்டு வந்தேன்னு நம்ம சொல்லணும். எதுக்கு ஜாதியை விட்டுட்டு இவர் நடத்தினது எங்கங்க? மீட்டிங் எங்க நடந்துச்சு? பொள்ளாச்சி எங்கெங்க இருக்கு? அங்க பொள்ளாச்சியில இருக்கக்கூடிய அந்த ஏரியாவில் இருக்கக்கூடிய டாமினன்ட் காஸ்ட் யாருங்க? எந்த ஜாதிங்க அங்க மெஜாரிட்டி ஜாதியா இருக்குது? அல்லது அரசியல் ரீதியாக சக்தியான ஜாதியாக எது இருக்குது? எந்த கட்சி இருக்குது? அந்த ஏரியால பாஜகவிற்கு அதிகமான இருக்கா? ஒரு பிரசன்ஸ் இருக்கு. ஜாதி ரீதியாக இந்த அந்த ஜாதிக்கு கொங்கு வேளாளர் சமூகம் அங்க மெயினா இருக்கு. இப்ப இவருடைய ஜாதி, இவருடைய மதம், அப்புறம் அங்க இருக்கக்கூடிய மக்கள் எல்லாம் சொந்த பந்தங்கள். அப்போ அவரை சொல்லும் போது சொந்தங்களே அப்படின்னு நம்ம சொல்லும் போது உண்மையிலேயே உணர்ச்சி வசப்பட்டு ஃபீலிங்கோட சொல்றதுக்கான ஒரு சாத்தியமா அங்க இருக்கு. இதே ராமநாதபுரத்துல அவர் போய் சொல்லும் போது அந்த சொந்தங்கள் என்னுடைய சொந்தங்கள் அப்படின்னு சொல்லும் போது அதுல கொஞ்சம் செயற்கைத்தனம் இருக்கும். ஆனா இங்க இயற்கையாகவே இயல்பாகவே அப்படியே ஆகுது. இது எல்லாத்தையுமே நம்ம கேள்விக்கு உள்ளாக்கணும். அதாவது இது எல்லாத்தையுமே பார்க்க முடியுமா? அடுத்தடுத்து அவர் ஒவ்வொரு ஊருக்குமே போவன் தானே சொல்றாரு. இப்ப 6 மாதமே ஒரே இடத்துலயே ஒரே மண்டலத்தை போக்கஸ் பண்ணா இந்த விமர்சனங்கள் எடுத்துக்கலாம். ஆனா ஒவ்வொரு மாவட்டங்களுக்கு ஒவ்வொரு ஊருக்குமே போவேங்கிறப்ப அந்த விமர்சனம் எப்படி இத நீங்க சொல்ற மாதிரி எடுத்துக்கிற முடியும்? இல்ல, நான் சொல்றது ஒரு பாயிண்ட்டுக்கு சொல்றேன். அதாவது இந்த ஜாதி மதம் அப்படின்றத விட்டுட்டு அப்படின்றத சொல்றாரு இல்லையா? இல்லப்பா அப்படின்ற நம்ம வீட்டுக்குள்ள விட்டுட்டு வர முடியாது அப்படி சொல்றதுன்றது அதுல ஒரு முரண் இருக்கு அப்படின்றத நான் சுட்டி காட்டுறேன். அது கொஞ்சம் வேகமா நான் சொன்னேன். அடுத்து அது எவ்வளவு தூரம் கடினமான ஒரு செயலாக இருக்கு. ஒரு செயல்பாடுன்னு வரும்போது ஒரு இயக்க செயல்பாடுதான், ஒரு நல்ல விஷயம்தான். அதை செய்யும் போதே கூட அந்த ஆரம்பங்கள்னு வருது பாத்தியா? அந்த ஆரம்பங்களுக்கு அந்த பிகினிங் சம்வேர் வி நீட் டு பிகின் இல்லையா? அப்படி பிகின் பண்ணும்போது நமக்கு எங்க கம்ஃபர்டபுளா இருக்கு, எங்க நமக்கு சப்போர்ட்டா இருக்கு, எங்க நம்ம இத ஒரு வெற்றிகரமான ஒரு நிகழ்வா நடத்த முடியும் அப்படின்னு பார்க்கும்போது ஜாதி மதம் அப்படின்ற கன்சிடரேஷன்ஸ் எல்லாமே வருது அப்படின்றத சொல்றேன் நான். இது பொள்ளாச்சின்னு இல்லாம கோயம்புத்தூர் இருக்கலாம். கோயம்புத்தூர்லயுமே அதே அந்த கொங்கு பெல்ட்டுக்குள்ளதான் வருது. அப்புறம் பாஜகவினுடைய அந்த ஸ்ட்ராங் ஹோல்டு அப்படின்றது, ஸ்ட்ராங் பிரசன்ஸ் அப்படின்றது அங்க வருது. இது இல்லாம இதுக்கு வெளியில ஒரு இடத்துல இப்போ ஏன் அவரு திருச்சியில நடத்திருக்கலாம். அது தமிழ்நாடு அளவுல ஒரு மையமான ஒரு இடமாக இருக்கு. திருச்சியில எடுத்திருக்கலாம். இல்ல இன்னும் கொஞ்சம் நார்த்ல போயிட்டு அங்க கூட வச்சிருக்கலாம். விக்கிரவாண்டியில கூட வச்சிருக்கலாமே விஜய் நடத்தி. மதுரை தான் இந்த மாதிரியான செயல்பாடுகளுக்கு எல்லாம் பெரிய அடிக்கடி பேசக்கூடிய இடமா இருக்கு. அங்க வச்சிருக்கலாம். அதெல்லாம் பண்ணுவாரு. அடுத்தடுத்து வரும். அந்த இதெல்லாம் அதாவது அவருடைய செயல்பாடுகளை நான் சுருக்க விரும்பலப்பா. நான் சொல்ல வர்ற ஒரு பாயிண்ட இல்லஸ்ட்ரேட் பண்றதுக்காகத்தான் நான் இதை சுட்டி காட்டினேன். இப்ப அடுத்த கட்டமா பாருங்களேன். அவரு அடுத்து போக போறது எங்க? அடுத்து அவர் சொன்னது எங்க போறாரு? அடுத்து திருச்செந்தூர். அங்க யாரு இருக்கிறா, என்ன விவரம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அங்கேயுமே அதாவது இவருடைய இயக்கத்தில் சேர்ந்து இருக்கக்கூடிய பெரும்பாலானவர்கள் இருந்த அந்த கட்சியினுடைய ஸ்ட்ராங் பிரசன்ஸ் அந்த ஏரியால இருக்கு.
அதனால அந்த ஏரியாவை அந்த இடத்த சூஸ் பண்ணிருக்கிறாரு அப்படின்னு நம்ம சொல்லலாம் இல்லையா? இல்ல இது தப்பு இல்ல. இது வந்து ஒரு பிராக்டிக்கல் அரேஞ்ச்மெண்ட். இப்ப அடுத்தடுத்து மற்ற இடங்களுக்கும் இவர் போவாரு. கண்டிப்பா போவாரு. அண்ணாமலை வந்து ஒரு நல்ல உறுதியாக இருக்கிறாரு, தெளிவாக இருக்கிறாரு. அவருக்கு வந்து அந்த விஷன் வந்து தெளிவா இருக்கு. பொலிட்டிக்கல் விஷன் அது தெளிவாக இருக்கு. அதனால அது எல்லாத்தையுமே செய்வார். அவரு செயல்பாடுகள் நம்ம எல்லாமே நல்ல செயல்பாடுகள் எல்லாத்தையுமே நம்ம வாழ்த்துவோம். நம்மளுமே கூட இருப்போம். அதுல சந்தேகம் எல்லாம் இல்ல. நான் இந்த அவர் சொன்னதனுடைய முரண்பாடை நான் சுட்டி காட்டியிருக்கேன். அவ்வளவுதான்.